வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுக்கு வழிவிட்ட விஜய் இனி அசுர வளர்ச்சி பெறும். எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு வீடியோ ஒன்று இணையதளத்தில் சுத்திக்கிட்டே இருக்குது, அதை வச்சு தான் சொல்றேன். அந்த வீடியோ என்னன்றதும் அதிமுக அசுர வளர்ச்சி பெறுமா என்பதை பற்றியும் விரிவாக பார்க்க போறோம். ஆனா இரண்டாவது செய்தியாக அதிமுக திமுக கூட்டணி கருத்தியலானது களத்துல உருவாகி கொண்டிருக்கிறது. அடுத்த தேர்தலுக்கு அதிமுக திமுக கூட்டணி அமைந்து விடுமா, டிடிவி தினகரன் சொல்வது நிஜமாகுமா அப்படின்றதையும் சேர்த்தே பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க. முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. முதல்ல வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். அஸ்ஸலாமு அலைக்கும். நமது மொழியில் சொல்வதென்றால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். பேசுறது யாரு? நம்முடைய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தான். எல்லோருக்குமான கட்சி, எல்லோருக்குமான ஆட்சி. ஆனா கரூர்ல மட்டும் இந்துக்களை புறக்கணித்து விடுவார்கள். கேட்டா வணக்கம் என்ற அந்த வார்த்தையே இந்து மதத்தை சார்ந்ததுதான், வணங்குதல் என்பது இந்து மதத்தை சார்ந்தது தானே அப்படின்னு இனிமே உருட்டுவாங்க. மொத்தத்துல திமுக காரனை பொறுத்த வரைக்கும் சனாதனத்தை அழிப்போம் என்று வெளிப்படையா பேசுவான். ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமானது சனாதனத்தை அழிப்போம் என்று வெளிப்படையா சொல்லலனா கூட திமுக போன பாதையில தான் நானும் போறேன்டா சாமி, நான் சிறுபான்மையர்கள் பக்கம் நிக்கிறேன் என்பதை எப்படி காட்ட முடியும்? சிறு குறிப்பால தான் காட்ட முடியும். திமுகவுக்கு மாற்று என்று நான் சொல்லிட்டேன். திமுக மாதிரி சனாதனத்தை ஒழிப்போம் என்று என்னால் சொல்ல முடியுமா? ஆனாலும் சிறுபான்மையர்கள் என்னை நம்ப வேண்டும். அதற்காக தான் பிரைஸ் தி லார்ட், சலாமும் அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று திருக்குறளை சொல்லி முடிக்கின்றார். இதுல இந்துக்களுக்கு என்று என்ன வாசகம் இருக்கிறது? இந்துக்களை திட்டமிட்டு புறக்கணிப்பதன் மூலமாக, இல்ல அங்க ஆயிரக்கணக்கான இந்துக்கள் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களை பிரதிநிதித்துவம் படுத்தாம ஒரு சில சிறுபான்மைகளை குளிர்விக்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவெடுத்திருக்கின்றாரே நம்ம விஜய் அவர்கள். இவரும் திமுக வழியை பின்பற்றி கொண்டுதான் போறாரு. அதிமுக எப்போதுமே சாப்ட் இந்துத்துவா தொடர்ந்து தமிழகத்தில் அதிக ஆண்டு காலம் ஆட்சி ஆனதுக்கு காரணம் இந்துக்களுடைய வாக்கு வங்கி தான். எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலம் வரைக்கும் தொடர் வெற்றிகளை அதிமுக பெற்றிருக்குது. அதுக்கு காரணம் அவங்க ஒரு சாப்ட் இந்துத்துவா. திமுகவில் இருக்கிறவன் கோயிலுக்கு போக மாட்டான், போனாலும் வெளியே காட்டிக்க மாட்டான். ஆனா எம்ஜிஆர் கோயிலுக்கும் போனாரு, வெளியும் காட்டிக்கிட்டார். ஏன்னா ஒரு வாக்கு வங்கி ஆதரவற்ற நிலையில யாராவது நம்மளை ஆதரிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி நின்றது எம்ஜிஆர் காலத்திலேயே. ஏன்னா அண்ணாவா இருந்தாலும் சரி, பெரியாரா இருந்தாலும் சரி, கலைஞரா இருந்தாலும் சரி, இந்துக்களை இரண்டாம் தர குடிமக்களாக தான் பார்த்தாங்க. முதல்ல சிறுபான்மையிற்கு முக்கியத்துவம் தருவது, போனா போதுன்னு சொல்லிவிட்டு அவ்வப்போது ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்லிட்டு போவாங்க. அதனால இந்துக்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நம்பிக்கையும் தாண்டி தேசத்தையும் நேசிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அதான் நம்முடைய முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்லுவாரு, தேசமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று. அந்த மாதிரி கருதக்கூடியவங்க இந்துக்கள். திமுக பொறுத்த வரைக்கும் தெய்வத்தையும் ஒரு கண்ணா கருத மாட்டாங்க, தேசத்தையும் ஒரு கண்ணா கருத மாட்டாங்க. அப்போ தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்ணா கருதக்கூடியவங்களுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு கட்சி வேண்டும் இல்ல, அந்த பாதையை நோக்கி தான் அதிமுக போச்சு எம்ஜிஆர் காலத்துல. அதனாலேயே 3 முறை வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு ஜெயலலிதா வந்தாங்க. திமுக அதிமுக என்று மாறி மாறி வந்தாலும் கடைசியில அதிமுகவை தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றது. இதுக்கு காரணம் இந்துக்கள் ஆதரவு தானுங்க. எம்ஜிஆர் நான் கடவுள் பக்தி கொண்டவன், ஆனா சிறுபான்மையர்களை எந்த விதத்திலும் புறக்கணிக்க மாட்டேன் என்று சிறுபான்மையர் பக்கமும் நின்னாரு, இரண்டாவது இந்துக்கள் பக்கமும் நின்னார். ஆனா ஜெயலலிதா ஒரு படி மேல போய் பெரும்பான்மை இருக்கின்ற மக்களை ஏன் வெளிப்படையை ஆதரிக்க கூடாது? இந்துக்கள் இன்னைக்கு எதனால பாதிப்படைகின்றார்கள்? மத மாற்றத்தினால. ஏன் அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் பக்கம் நான் இருக்கிறேன் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகவே கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை திரும்ப பெற்று விட்டார்கள். ஆனால் நமக்காக ஜெயலலிதா பேசுகிறாங்கடா, நாம எதனால பாதிப்படைகின்றோமோ அதற்கு எதிராக சட்டமே கொண்டு வந்தாங்கடா அப்படின்னு இந்துக்கள் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க. அது மட்டும் கிடையாது, முதலமைச்சராக இருக்கின்றார்கள் ஜெயலலிதா. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை இந்துக்களை குளிர்வித்தது. என்ன சொன்னாங்க? ராமருக்கு அயோத்தியில கோயில் கட்டாம வேற எங்க கோயில் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அயோத்தி ராமர் கோயிலுக்காக கர சேவர்களை
நம்ம தமிழகத்திலிருந்து குறிப்பா அதிமுகவிலிருந்து அனுப்பி வச்சாங்க. அந்த அளவுக்கு வெளிப்படையாக தான் ஒரு இந்துத்துவவாதி என்பதை காட்டிக்கிட்டாங்க. ஆனாலும் எந்த மதத்துக்கும் எதிரானவர்களாக இல்லை, நடுநிலையாகவும் இருந்தார்கள். அதனாலதான் அதிமுக வந்து சாப்பிட்டு இந்துத்துவா என்று சொல்லுவாங்க. யாரு இந்துக்கள் வாக்க வாங்குறாங்களோ இல்லையோ, அழகா அதிமுக வாங்கிக்கின்னு இருந்தது. ஆனா எடப்பாடியார் காலத்துல இந்துக்கள் வாக்கானது சிதைந்து விட்டது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு பாஜக வளர்ச்சி, இரண்டாவது அதிமுக சந்தித்த பல பின்னடைவுகள். ஒரு பக்கம் துரோகிகள், இன்னொரு பக்கம் திமுக எதிரிகள், இன்னொரு பக்கம் மத்திய அரசாங்கம். இந்த மூன்றையும் சமாளிக்கணும். அதனால கட்சி தன்னுடைய இயல்பிலிருந்து கொஞ்சம் நகர ஆரம்பித்து விட்டது. அதனால சாப்பிட்டு இந்துத்துவா என்ற அதிமுக இமேஜ் அப்படியே உடைந்து போய்விட்டது. அதை எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்க பார்த்தாரு. நாங்க சாப்பிட்டு இந்துத்துவா, இந்துக்கள் எங்க பக்கம் நிக்கணும் அப்படின்னு கூட நிரூபிக்க பார்த்தாரு. ஆனால் திமுகவுடைய ஆக்ரோஷமான அரசியல்ல எடப்பாடியால ஜெயலலிதா மாதிரி துணிச்சலான முடிவெடுக்க முடியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற போது சட்டத்தை நடைமுறைப்படுத்த கூடாதா, நீதிமன்ற தீர்ப்பை ஏன் நடைமுறைப்படுத்த கூடாது அப்படின்னு பட்டும் படாம சொல்லிட்டு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதாவா இருந்தா நீதிமன்ற உத்தரவு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. RSS பேரணிக்கு ஜெயலலிதா அவர்கள் தடை விதிப்பாங்க. ஆனா நீதிமன்றம் உத்தரவிட்டால் போயிட்டு வாங்க அப்படின்வாங்க. ஸோ அதனால ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் பக்கம் இருந்தாங்க. தன்னை ஒரு சனாதனவாதியாகவே காட்டிக்கிட்டாங்க. அதனால அதிமுக இந்துக்கள் வாக்க வாங்கிச்சு. ஆனா இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கெல்லாம் போறாரு. 1க்கு 2 கோயில் போனாரு. திருச்செந்தூர் துஷ்ட சம்கார யாகம் நடத்தினாரு. அப்புறம் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போனாங்க. கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போனாரு. ஸோ இப்படி தன்னை ஒரு சனாதனவாதியாக காட்டிக்கிட்டாரு. தான் ஒரு அடிப்படையில் கிறிஸ்தவராக இருந்தாலும் எல்லா நம்பிக்கையும் மதிக்கக்கூடியவராக இருந்தாரு அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க. இந்த மாதிரி தான் சமய சார்பற்று எல்லோருக்குமான இருக்கணும் அப்படின்னு இந்துக்கள் ஆசைப்பட்டாங்க. என்னைக்கும் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் மத வெறுப்புடன் இருந்ததே கிடையாது. நான் மட்டும்தான் வாழணும், என் மதம் மட்டும்தான் நல்லது, அது மட்டும்தான் எழுந்து வரணும், மற்ற எவனுமே வந்து இந்த பூமியில வாழக்கூடாது அப்படின்னு சொன்னதே கிடையாது. பறந்துபட்ட மனசுக்காரனா இருக்கிறான் இந்து. அதனால நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்தையும் சமமா பாதித்ததனால விஜய்க்கு இந்துக்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய ராஜ்மோகன் அவர்கள் நாங்க யார் என்பதை தெளிவா காட்டிட்டார். சலாமும் அலிக்கும் அப்படின்னு சொல்லும் போது அங்க நமஸ்காரம் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், இல்ல என்ன குறைஞ்சு போகுது. அதனால இத்தனை நாளும் சாப்பிட்டு இந்துத்துவாவாக நகர்ந்து கொண்டிருந்த அதிமுக வாக்குகளை விஜய் வாங்கிடுவாரோ என்ற ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ நானும் சிறுபான்மை பக்கம் தான்பா, அதனால இந்துக்களுக்கு ஆதரவா இல்லை என்பதை தெளிவா காட்டிட்டார். அதனால இப்போ அதிமுக வழி விட்டுட்டார். நீங்க சாப்பிட்டு இந்துத்துவாவே கையில் எடுங்க. ஏன்னா நம்ம தமிழகத்துல இன்னைக்கு வரைக்கும், இந்த நொடி பொழுது வரைக்கும் தமிழகத்துல இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 76% பேர் இருக்காங்க. அதுல அடிப்படையா வாக்கு வங்கி ஒரு 10% இருக்கட்டும். அந்த 10% அதிமுக வந்தா போதும். இப்ப பாஜக போகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை தான் பாஜக விட்டு வெளியே வந்துட்டாரு. அதனால பாஜக யாராவது ஒருத்தர் முதுகுல ஏறித்தான் பயணப்படும். இப்ப பாஜக பொறுத்த வரைக்கும் திமுக முதுகுல தான் ஏறி பயணப்பட போகுது. அதனால இந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை நம்புவாங்களா என்பது எனக்கு தெரியல. அதனால இத்தனை நாளும் இந்துத்துவவாதிகள் அதிமுக ஆதரவளிச்சாங்க. விஜய் பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு வந்தாருல்ல, அதனால அவர் ஒரு இந்துத்துவவாதியா இருப்பாரோ என்று நினைச்சு ஓட்டு போட நினைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ராஜ்மோகன் சொல்லிட்டார், சிறுபான்மையிற்கு தருகின்ற முக்கியத்துவம் இந்துக்களுக்கு கிடையாது. திட்டமிட்டு கரூர்ல கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளத்துக்காக வந்திருக்கான். எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் மனசுல கஷ்டங்களோ ஆறாத ரணங்களோ இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொன்ன மனுஷன் அங்க போய் பிரைஸ் தி லார்ட், சலாமும் அலிக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ எதிர உட்கார்ந்து இருக்கிறவங்கலாம் கேன பையன் நினைச்சிட்டியா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கேன பசங்க நினைச்சிட்டீங்களா? அதனால இன்னைக்கு அதிமுக வந்து பல பிளவுகள் என்று பொய் கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கிறது ஊடகம், பொய் பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறது காட்சி ஊடகம். அதையெல்லாம் தூள் தூள் ஆக்குறது மாதிரி தான் இன்னைக்கு நானும் சனாதனத்தை ஒழிப்போம் என்று திமுக வழியில போறேன். அதிமுக சாப்பிட்டு இந்துத்துவ வழியில போங்கப்பா. நீங்க சாப்பிட்டு இந்துத்துவ வழியை கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா அசுர வளர்ச்சி அடையலாம். ஏன்னா இந்துக்களுக்கு என்று தமிழகத்துல யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை போல இன்னைக்கு உலாவுது. வெளிப்படையாக இந்துக்களை ஆதரித்து பேசுங்க, அவங்க நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளுங்க. கண்டிப்பா அதிமுக அசுர வளர்ச்சி அடையும். இந்துக்கள் வந்து நம்பிட்டாங்கன்னா கைவிடவே மாட்டாங்க.
அதனால அதிமுக எந்த அளவுக்கு இன்னைக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் சிறுபான்மையிற்கானவர் என்ற ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதை இந்துக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து தன்னுடைய வளர்ச்சியை எந்த அளவுக்கு மேன்மேலும் வளர்த்துக் கொள்ள போது அதிமுக அப்படின்னு பொறுத்து பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டு இந்துத்துவா மாதிரி அதிமுக காட்டிக்கொண்டால், ஜெயலலிதா வழியை பின்பற்றினால் அசுர வளர்ச்சி பெறும். யாரும் அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது. இத்தனை நாளும் விஜயை நம்பி ஏமாந்தவங்க இந்துக்களா இருந்தாங்க. சாதி பார்க்கல, மதம் பார்க்கல, ஓட்டு போட்டாங்க. ஆனா இந்த காணொலிக்கு பிறகு நிச்சயமா சொல்றேன், இந்துக்கள் அதிமுக பக்கம் வருவாங்க என்பதை மாற்று கருத்து கிடையாது. அப்புறம் அதிமுக திமுக கூட்டணி, டிடிவி தினகரன் சொல்றாரு, அரசியல் சூழ்நிலைகள் தான் அதிமுக திமுக கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பையே வழங்குது. ஏன்னா நம்முடைய ராஜாஜியும் அண்ணாவும் எதிரெது துருவங்களாக இருந்தார்கள். திமுக காங்கிரஸ் இந்த இரு துருவங்கள் களத்தில் இருக்கின்ற போது காங்கிரஸ் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் அதே மாதிரி சுதந்திரா காங்கிரசும் வீழ்த்த முடியாது தனித்தனியா என்று முயற்சி எடுத்தவங்க கடைசியில் அண்ணா அவர்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகளை சேர்த்துக்கிட்டு சுதந்திரா காங்கிரஸ் ராஜாஜியுடன் கைகோர்த்து அன்னைக்கு காங்கிரஸை வீழ்த்தினாங்க. அன்னைக்கு அரசியல் சூழ்நிலை மாறிச்சு. அது மாதிரிதான் காலங்கள் தான் எல்லாவற்றையும் முடிவு செய்யும். ஏங்க திமுகவுடன் போட்டியிட்ட கூட்டணி கட்சிகள் இத்தனைக்கும் விஜய்க்கு எதிராக பேசினவங்க தான் மொத்த பேருமே. ஆனா இன்னைக்கு விஜயை தூக்கி வச்சு பேசலையா? அங்கேயே கூட்டணி உருவாகின்ற போது ஏன் அதிமுக திமுக கூட்டணி உருவாகுது, அதெல்லாம் வருங்காலத்துல பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு தராசு ஷியாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் காலத்திலே அதிமுக திமுக ஒன்றாக வேண்டும் அப்படின்ற முயற்சி எடுத்தாங்க. எம்ஜிஆர் முதலமைச்சராகவும் கட்சி தலைவராக கலைஞரும் இருக்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, தமிழிசை சவுந்தரராஜனுடைய திருமண விழாவில் நம்முடைய எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், கட்சி 2 பேரும் இணைச்சிடலாம், நீங்க முதலமைச்சரா இருங்க, நான் தலைவரா இருக்கேன் கட்சிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு எதிரே இருந்த தொண்டர்கள் மத்தியில கலைஞர் கேட்டிருக்கின்றார். ஆனா எம்ஜிஆர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டார், திமுக இருக்கிறவன் அத்தனை பேரும் அடாவடி பிடிச்சுவன், அதிமுக இருக்கிறவங்க அன்பானவன், அதிமுக இருக்கிறவங்க கீழ்மட்டத்துல போய் எப்படி வேலை பார்ப்பாங்க. ஏற்கனவே அதிமுக காரங்க என்ன பதவியை வகித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த பதவியை திமுக காரன் விட்டு கொடுப்பானா? மாவட்ட செயலாளர் பதவி விட்டு கொடுப்பானா? அதனால கட்சி ஒருங்கிணைவது கொஞ்சம் கஷ்டம்தான். என்னுடைய தலைவர் கலைஞர் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா பிறகு யோசிக்கலாம், கல்யாண மேடையில இந்த கருத்துருவாக்கம் ஏற்பட்டிருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி இணைவு கைவிட்டு போச்சு. ஆனா அதிமுக திமுக மாற்றி மாற்றி ஆதரவு அளித்துக் கொள்ளவில்லையான்னு கேட்டீங்கன்னா, பல இடங்கள்ல அதிமுக திமுக ஒன்றிய கவுன்சிலருக்கும் ஒன்றிய சேர்மனுக்கும் டிஸ்ட்ரிக்ட் சேர்மனுக்கெல்லாம் அதிமுகவுக்கு ஆதரவாக திமுகவும் திமுக ஆதரவாக அதிமுக ஓட்டு போட சொல்லி அதிமுக திமுக தலைமையை கடந்த காலங்களில் உத்தரவிட்டு இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எதிரே மூன்றாவது ஒரு ஆள் வரானா அவனை ஆதரிப்பதை விட திமுகவே ஆதரித்து விடுங்க, அதான் நல்லது அப்படின்னு ஜெயலலிதாவே சொன்னாங்க. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க, கலைஞரும் அதான் சொன்னாங்க, ஒன்னு அதிமுக போடு, இல்லையா நமக்கு எதிரியாக இன்னொருத்த வளர்றானா அவனுக்கு போடாத அப்படின்னால உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக திமுக 2 பேருமே ஆதரித்துக் கொள்வார்கள். எதிர்க்கும் போது எதிர்ப்பார்கள். ஆனா மூன்றாவது ஒருத்தன் வந்துட்டானா அதிமுக திமுக கை கோத்துருவாங்க. கடந்த காலங்களை நம்ம பார்த்திருக்கோம். அதனால அதிமுக திமுக கூட்டணி உருவாவது காலத்தின் கட்டாயம், உருவாகாதுன்னு சொல்லவே முடியாது. கருத்துருவாக்கம் இப்போதான் பார்த்தா ஏற்பட்டு இருக்கிறது. அதிமுக திமுக கூட்டணி பற்றி நம்ம ஸ்டாலின் அவர்கள் வாய் திறக்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் வாய் திறந்து, ஏங்க எங்களுடைய தீய சக்தி திமுக, அதோட எப்படி நாங்க கூட்டணி வைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் சொல்லிக்கிறாரு. இன்னும் ஸ்டாலின் சொல்லவே இல்லை. ஸ்டாலின் சொல்றாருன்னா அவங்க கட்சியில அதிமுகவை எதிரியா பார்க்கல, இப்ப தவேகாவை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணி வைக்க ஆசைப்பட்டாரு, ஆட்சி கட்டலுக்கு வரலான்னு பார்த்தாரு, அதனாலேயே நாங்க கட்சி விட்டு விலகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுனால எடப்பாடி பழனிசாமி திமுக தீய சக்தி என்று சொல்லிட்டே இருக்கின்றார். இப்போ அதிமுக திமுக பாத்தீங்கன்னா எதிரி இல்ல, காலம்தான் நிர்ணயிக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் சொல்ற மாதிரி சொன்னாருன்னா இருக்கிற இன்னும் 10 பேரும் தவேகாக போயிடுவான். அதனால எடப்பாடி பழனிசாமி தான் திமுக தீய சக்தி என்று சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் கூட நமக்கு திமுக தான் எதிரி. அதாவது இது திரை கவர்ச்சியின் மூலமாக வெற்றி பெற்றிருக்கிறார். இவையெல்லாம் அடுத்த தேர்தலில் காணாம போயிடும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு. ஆனா அது வேலைக்காக அது காலம் ஒரு நாளைக்கு அதிமுக திமுக இணைத்து வைக்கும் சொன்னாங்க. பார்க்கலாம் பொறுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்பதான் கருத்துருவாக்கமே ஏற்பட்டிருக்குது அதிமுக திமுக பற்றி. பாசிட்டிவான வைப்புகள் ஏற்பட்டு அதிமுக திமுக ஒன்னா வராங்களா, விஜய் அவர்கள் வீழ்த்துறாங்களா, இல்ல 2 பேரும் ஒன்னானா தான் இந்த விஜய் வீழ்த்த முடியுமா, எல்லாவற்றையும் பொறுத்து பார்க்கலாங்க. நன்றி.